சார் நீங்க முழுமையா பேசலாம் சார். 3 பேர் ஒருவேளை பேசுனதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா நீங்க முழுமையா பேசுங்க, நான் அனுமதிக்கிறேன் ப்ளீஸ். ஓகே, அதாவது நீங்க சொன்னீங்க இந்த இது பதில் சொல்வதற்கு உகந்ததா அப்படின்னு சொன்னீங்க. அது நெறியாளர் சொன்னதா அது திமுக சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா திமுக எதுவுமே சொல்லாது. உங்களுக்கு பிரச்சனை எங்க அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சிச்சு சார். உங்களுக்கு பிரச்சனை என்கிட்ட, நீங்க அவர்கிட்ட வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு. திமுக பிரமுகர் ரஜினி கிட்ட, தம்பி ரஜினி கிட்ட என்ன கேட்டீங்கன்னா, இதுக்கு பதில் சொல்வதற்கு உகந்ததான்னு நினைக்கிறீங்களான்னு கேள்வி கேட்டீங்க. அப்படி கேள்வி கேட்டீங்க, நான் உடனே குறிப்பிட்டேன், எழுதி வச்சுக்கிட்டு இருந்தேன். மேபி நீங்க திமுக சொல்லி குறிப்பிட்டிருக்கலாம். சரி, அது சார் அப்படி இல்ல சார், அப்படி இல்ல. இல்ல கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க. நீங்க இவ்வளவு பெரிய ஒரு சார்ஜஸ் வச்சிருக்கிறீங்க. 1,76,000 கோடி சிஏஜில வேலை செஞ்ச சீஃப் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வினோத் ராய் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்ட உடனே இந்த நாடு மொத்தமும் பேசியது. நான் இப்பதான் எழுதி பார்த்தேன், இந்த 4 லட்சம் கோடிக்கு எத்தனை சைபர்ன்ட்டு எனக்கு தெரியல. உண்மையில இந்த நிகழ்ச்சி போகும்போது தான் எழுதி பார்த்தா 12 சைபர் வருது அப்படின்ட்டு நான் எண்ணி பார்த்தேன். ஆமா, நீங்க இவ்வளவு பெரிய சார்ஜ் சொன்ன பிறகு அதுக்கு ஒரு ரூலிங் பார்ட்டி பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருக்கக்கூடிய காரணத்தினால் நான் அந்த கேள்வியை கேட்டேன். சரி, ஓகே. இப்போ அதுக்கு நீங்க இப்படி ஒரு உள்ளர்த்தம் கற்பிப்பீங்க நான் நிஜமா நான் நினைக்கல. இல்ல நான் உங்களை உள்நோக்கம் கற்பிக்கல. ஏன்னா என்னுடைய கடமையை நான் செய்யறேன், அவ்வளவுதான். நான் ஒரு கட்சியினுடைய பொறுப்பான செய்தி தொடர்பாளர். அப்போ நான் குறைகளை சுட்டி காட்ட வேண்டிய கடமை எனக்கும் இருக்கிறது. அதனால நீங்க என்னன்னா இப்ப திமுக இது போன்ற ஊழல்கள், இது மாதிரி குற்றச்சாட்டுகள், மக்கள் மீது எழுப்பப்பட பல்வேறு விஷயங்கள் எல்லாம் திமுக இன்னைக்கு பதிலே சொல்றதுல அவர்கள் ஒரு தைரியத்தில் இருக்காங்க. நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், இந்த பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்துட்டோம், நாங்க 3000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்கிறோம், நாங்க எப்படினாலும் வெற்றி பெற்றுவோம். ஆனா எங்க கிட்ட எந்த சார்ஜ் நீங்க கொடுத்தா கூட அதற்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கான சில பேர் இருக்கிறாங்க, நாங்க சமாளிச்சுக்கிடுவோம், அதனால நாங்க தைரியமா இருப்போம்னு சொல்லி விட்டுறாங்க. சோ அதனால நான் சொல்லிடுறேன். இப்ப சுப்பிரமணிய சார், ராம சுப்பிரமணிய சார் சொன்னாரு, ஊழல்னா ஊழல் திமுக யாரும் இல்ல, அம்மா தண்டிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு அம்மா மரணிக்கும் பொழுது அவர்கள் குமாரசாமி அவர்கள் எழுதிய தீர்ப்பின் கடைசி கட்டத்தில் தான் இறந்தாங்க. அவர்கள் நீங்கள் அரசு மரியாதையுடன் தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதுவும் இல்லாம அந்த தீர்ப்பில அபேட்டட் என்று குறிப்பிட்டப்பட்டது. அபேட்டட் என்றால் உங்களுக்கு தெரியாத ஒண்ணுல, நான் சாதாரணமானவன், கைவிடப்பட்டது எப்படி இருந்து தமிழ்ல தான் பொருள் வரல, அதனால அதுல குறிப்பிடப்பட்டு. ரெண்டாவது இன்னொன்று சொன்னாரு, தம்பி சொன்னாரு, என்னன்னா இது யூனிவர்சிட்டி நடந்தது, துணைவேந்தர்கள் மீது தான் நடவடிக்கை எடுக்கணும். சார் ஈடி தெளிவா கொடுத்தாங்க, நீங்கள் 95% மார்க் வாங்கினவங்களுக்கு ஒதுக்கல, சீட்டை கொடுக்கல, 85% மார்க் வாங்கினவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதுல முழுக்க இவர் பேங்க் டிரான்சாக்சன் எந்த பேங்க்ல எவ்வளவு ஆயிருக்கு 251 பக்கத்தை ஈடி டிஜிபிக்கு அனுப்புனாங்க. டிஜிபிக்கு அனுப்புனா அவர் ஒப்புதல் கொடுத்துருவாருங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கும் இந்த அரசாங்கம் டிஜிபியே நியமிக்கல. இல்ல, அதுதான் உண்மை. அதனால நாங்கெல்லாம் பெரிய புனிதர்கள், கொள்ளையே அடிக்க மாட்டோம், நாங்க திருடவே மாட்டோம் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ரெண்டாவது நான் சொல்றாரு, தம்பி கேட்டாரு, நாங்க என்னமோ இந்த புகார் கொடுத்தோம், அத்தனை பக்கம், மொத்தமே அத்தனை பக்கம் தானே, 97 பக்கம். அந்த 97 பக்கத்துல எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துட்டீங்க. சரி, அந்த ஆதாரம் எல்லாம் இருக்குல்ல, ஏன் இப்ப வழக்கப்படல? ஏன் செய்யல? ஆட்சி உங்ககிட்ட தானே இருக்கு, அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்கு. உண்மையில பத்திரிகையாளர் எல்லாம் தூக்கி உள்ள போடுறீங்க, பொய் கேஸ் போடுறீங்க, பேசக்கூடிய என்ன போன்றவர்கள் மீது வழக்கு போடுறீங்க, எங்க கட்சி ஐடிவிங்க மேல வழக்கு போடுறீங்க. ஏன் ஊழல் செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சும் நீங்க அவர்கள் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்க? அப்போ நீங்க கொடுத்ததெல்லாம் பொய் ஊழல் புகார் என்பது உங்களுக்கே தெரியாதா? இன்னொரு சொன்னார் நண்பர், சார் உங்களுக்கு எதுன்னு சார் ஒரே ஒரு தெரியுமா தம்பி, டாஸ்மார்க்ல ஒரு நாளைக்கு 1,80,00,000 பாட்டில் விக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வீதம், ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 480 கோடி, 5,200 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. இது இல்லாம இன்னைக்கு 8,000 பார்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல, சாரி 800 பார்கள்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பார்கள் இருக்குதுன்னா மொத்தமே 600 பார்ல 300 பார்கள் இது லைசன்ஸ் இல்லாம ஓடுது. யாருன்னா கரூர் கம்பெனி கான்ட்ராக்ட்ல ஓடுது. நீங்க
ஊழல்னா வந்து எப்படி, அதாவது நீங்க சொல்லலாம் நம்ம ராமசுப்ரமணியன் சொல்ல சார் ஊழல்னா எல்லா கட்சியும் சரி சார், ஒரு சிலர் அடிப்பான் லைட்டா, கருணாநிதி சொன்ன மாதிரி தேனுடா நக்குவான், நீங்க தேனு நக்கிறது கூட இல்லையா, அப்படியே ஃபுல்லா குடிக்கிறீங்களா? இப்போ இது வந்து இது யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம் சார். அதாவது எதுவுமே விட மாட்டீங்க. கஞ்சால அதுல ஒரு பெரிய டிரான்சாக்சன், கிட்னி முறைகேடு, அந்த ஆஸ்பத்திரி மீது என்ன சார் நடவடிக்கை எடுத்தீங்க? கனிம வள கொள்ளைகள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நடக்குதா இல்லையா? கனிம வள கொள்ளைகள் தமிழ்நாட்டில் வளங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு அந்த பணங்கள்லாம் கடைசி கட்டத்துல எங்க போகுது? இதுக்கெல்லாம் நீங்க என் கட்சியை விட்டுருங்க சார். இதற்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளங்கள் போகும்போது கேட்க வேண்டிய பொறுப்பு நம்ம ராமசுப்ரமணிய சார் போன்றவருக்கும் இளங்கோவன் சார் போன்றவர்களுக்கு இல்லையா, இருக்கா இல்லையா? இப்போ நீங்க பொதுவா அப்படியே கடந்து போயிடக்கூடாது சார். நான் என்ன சொல்றேன், இன்னும் ஒரு மாசம் தான் இருக்குது இந்த ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காக. வரக்கூடிய தேர்தல் மக்கள் நீங்க வந்து இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டேன், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், மக்கள் நிச்சயமாக ஏமாற மாட்டார்கள். இந்த முறை இந்த ஊழல் சாம்ராஜ்யத்திற்கு, குடும்ப சாம்ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு கட்டாமல் மக்கள் விழப்போகுவதில்லை. நிச்சயமாக இந்த ஊழல் சாம்ராஜ்ய ஆட்சி வீழ்ந்து விட போகிறது. அதற்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நிச்சயமாக யார் யார் மீது ஊழல் புகார், யார் யார் கொள்ளையடிச்சார்கள் எல்லாம் மீண்டும் மக்களுடைய பணம் மீண்டும் மக்கள் வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே சார், ஓகே சார், சொல்லுங்க சார் ப்ளீஸ், நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். அதாவது இந்த 4 லட்சம் கோடிக்கான ஊழல் புகாரை ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம். இரண்டாவது நண்பர் இளங்கோவன் சொன்னாரு சரியான எதிர்கட்சியா இல்லன்னு. எதிர்கட்சியா இல்லங்கிறதுக்காண்டி கொள்ளையடிச்சிருவீங்களா சார்? கொள்ளையடிக்கிறதுமா சார்? அவரை கேளுங்க. அதாவது ஊழலுக்காக கலைக்கப்பட்டது எது? சர்க்காரியா? ஊழலுக்காக கலைக்கப்பட்டது கருணாநிதி ஆட்சி காலத்துல. நான் கேட்கிறேன், இவங்க அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மீது வந்து நெடுஞ்சாலைத்துறையில ஊழல் சொன்னாங்க. நீங்க அதற்கு பிறகு RS பாரதி அதை வழக்கை வாபஸ் வாங்கினாரா இல்லையா? ஆதாரம் இல்லைன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வாபஸ் வாங்கினாரா இல்லையா? சிபிஐ விசாரணை வேணாம் உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் போனது யாரு? நீங்க உங்க மேல இருங்க. உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் போனது யாரு? அந்த கேஸ்ல 4000 கோடி ஊழல்களுக்கு அப்பீல் போனது யாரு சார்? மணியில போய் எதுக்கு நீங்க இதுக்கு போறீங்க? சார் நன்றி சார். இவர்களால் ஆதாரத்தை கொடுக்க முடியல. இரண்டாவது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுத்துக்கிறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்க வேண்டுமென்றே பண்றீங்க. நீங்க நீதிமன்றத்துல முழுமையா இருக்கக்கூடிய சாட்சியங்கள் ஆதாரத்தை எல்லாம் கொடுத்து வழக்கப்பட வேண்டியதானே? எதுவுமே இல்ல சார். நீங்க பண்றதெல்லாம் அரசியல் நாடகம். தேர்தலை எப்படி நடத்துனீங்கன்ட்டு கடந்த கால வரலாறு சொல்லும் திமுக. புது புது பார்முலா கண்டுபிடிச்சு நடத்தினவங்க நீங்க. எங்களை பார்த்து அதிமுக மினிஸ்டர் மேல கேஸே போடாம விட்டாங்க 4.5 வருஷம். இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, இல்லன்றாங்க, ஏன் ஒண்ணுமே செய்யல? கரெக்டா கேளுங்க சார். அதுதான் இப்ப நாங்க எல்லாரும் ரொம்ப நன்றி சார். கேளுங்க சார். சார் ரொம்ப நன்றி சார். என்னன்னா ஜவஹர்லால் சாருக்கு தெரியல அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன், ஞாபகப்படுத்தினவருக்கு 2018 பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல திருத்தம் கொண்டு வந்த பிறகு முன்னாள் அமைச்சர்கள் மீது நீங்க ப்ராசிக்யூஷன் சார்ஜ் நீங்க ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹானரபிள் கவர்னருடைய பர்மிஷன் வேணும். சொல்ல மாட்டேங்கிறாரு. கவர்னர் இன்னும் பர்மிஷன் கொடுக்காததுனால தான் எந்த ப்ராசிக்யூஷனும் ஸ்டார்ட் ஆகாம இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் சார். தவறு சார். இப்ப எஸ்பி வேலுமணி என்ன மாரி நீதிமன்றத்துல வழக்கு இருக்க, அதுல IAS ஆபீசர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்மிஷன் கொடுக்கணும். இல்ல தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்கு. இல்ல சபாநாயகருக்கு அதிகாரம் இல்ல சார். இல்ல 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 உங்களுக்கு இல்ல உங்களுக்கு இல்ல சார். நீங்க சொல்றது தப்பு சார். நீங்க சொல்றது தப்பு. இல்ல சார், நீங்க சொல்றது தப்பு. நன்றி.